अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः अस्मद्गुरुपरम्पराभ्यो नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति। रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमास्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता विदेस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मतन्मया नामाद्यस्तनकुलपतेर्विकलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिवर्णं प्रणमामि मूर्ध्ना भूतं वीरस्य महदाक्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योहिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालयीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यं। नीलादुङ्गस्तनगरिधरी सुग्धमुद्बोध्य कृष्णं पाराहत्यं स्वं धृतिशरशिरसिद्धमध्यापयन्ति योजिष्ठायां सृजनिगलितं याबलाकृत्य पुङ्क्ते गोदादस्येनमिदमिदं भूये वास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்லவல் பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு பாசுரமானது 24வது பாசுரம். 23 நாளாக ஆண்டாள் ரொம்ப கஷ்டப்பட்டு 22வது பாசுரத்தில் கிருஷ்ணா நீ எழுந்துக்கோ, உன்னுடையதான கண்ணால் என்னை பாருப்பா அப்படின்னா 23வது பாசுரத்தினால கிருஷ்ணா நீ எழுந்து வா, எழுந்து வந்து எங்கள் கூட நீ இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணான். கோவில் திருவாராதனங்களில் பட்டர்கள்லாம் என்ன பண்ணுவா, காத்தால எழுந்து விசேஷமாக நதிகளில் தீர்த்தாமாடிட்டு மனசில் சுவாமியே தியானம் பண்ணிட்டு கோயிலுக்கு வருவா. கோயிலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடியதான பாகவதர்களெல்லாம் அஞ்சலி பண்ணி உள்ளே போய் அவாவா காரியங்களுக்கு பாகவதர்கள்லாம் அவாவா அனுஷ்டானங்களுக்கு வெளியில் வருதுன்றது வழக்கம் உண்டோ இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் பட்டர் சுவாமி அஞ்சலி பண்ணிட்டே வருவார். அவளும் பிரதியாக அஞ்சலி பண்ணுவாள். வைஷ்ணவா வைஷ்ணவத்து திருஷ்டுவா தண்டவத்து பிரணாமம் குறியாதுன்றதுனால ஒரு வைஷ்ணவன் ஒரு பாகவதால் பார்த்தா கை கூப்பணுன்றது ஒரு மரபு, கை கூப்பம். அந்த மாதிரி ரீதியில் உள்ள சன்னதிக்கு உள்ளே வந்து துவாரபாலகா இவா கிட்டக்கெல்லாம் அனுமதி வாங்கிட்டு உள்ளே போய் சுவாமிக்கு விஸ்வரூபம் பண்ணி மேற்படி பிராணாயாமம் பண்ணி சங்கல்பம் பண்ணி பூத சுத்தி கிரமங்கள்லாம் பண்ணி மேலே திருவாராதனத்துக்கு வருவாள். திருவாராதனத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணுவா, சுவாமியை திருவாராதனத்துக்கு வாங்கோன்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணுவாள். அதைத்தான் போன பாசுரத்தில் ஆண்டாள் சொன்னான். மாரிமலை மடஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவழித்து வேறுமயிர் பங்கு வெப்பாடும் பேந்துதிரி மூறு நிமந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா உன் கோயில் நிந்தனை போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தருளேலோரம்பாவாய். உன்னுடையதான சன்னிதானத்திலேருந்து எங்களுடையதான பூஜைக்காக கொஞ்சம் வரக்கூடாதா, யாம் வந்த காரியம் நீ என்ன மனசில் வச்சுருக்க, நான் எவ்வளோ அனருகனாக இருந்தாலும் தகுதி இல்லாதவனாக இருந்தாலும் மேன்மக்களேத்த யானுமேத்தினேன்னு மகரிஷிகளும் உன்னை ஆராதனம் பண்ணுறா, நானும் உன்னை ஆராதனம் பண்ணுறேன். என்னுடைய ஆராதனத்துக்கும் நீ இணங்கி வந்திருக்க. உன்னுடையதான கிருபையானது அப்படி இருக்குது. என்னுடையதான மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, எங்களுடையதான பூர்வர்கள்லாம் உன்னையே ஆராதிச்சிருக்கா. எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனிடம் சிந்து பூமுகழும் திருவேங்கடத்து
அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி எங்கள் பெரியவாள்லாம் உன்னை ஆராதிச்சிருக்கா. ஏதோ நான் சாதாரணமாக இருந்தால் கூட நானும் உன்னை ஆராதிக்கணும்னு ஒரு ஆசையினால் வந்திருக்கேன். நீயும் என்னுடையதான திருவாராதனத்தை ஏற்றுக்கிறேன்றதான எண்ணத்தோடு நீயும் இருக்க. அதனால் இந்த ஆசனமானது உமக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த ஆசனத்தில் நீ வந்து உட்காரணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணுவா பட்டாச்சாரிகள்லாம், அர்ச்சகர் சுவாமிகள்லாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஆண்டாள் என்ன பண்ணான்னா, போன பாசுரத்தில் பிரார்த்தனை பண்ணால் நிருசிம்மமூர்த்தியே ஏ கிருஷ்ணா வான்னு ஆண்டாளுடையதான ஒரு வார்த்தையை சிரமேற்கொண்டு கண்ணன் வந்து அந்த இடத்துல நின்றுருக்கான். கண்ணன் நின்றுருக்கக்கூடியதான ஒரு அழகை பார்த்தா ஆண்டாள் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆண்டாளுக்கு இந்த இந்த ஒரு இந்த ஒரு நிலைக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு வீட்டுக்காக போய் ஒரு தோழியாக எழுப்பியிருக்க ஆண்டாள். அது ஒரு தோழி எழுப்புறதுக்கும் 16 நாள் ஆச்சு. மேற்படி கோயிலுக்கு உள்ளே வந்தால் துவாரபாலகா 32 கேள்வி கேட்டான். நீ யார், நீ அனருகனாச்சு அப்படின்னு. எவ்வளவோ கட்டங்கள்லாம் தாண்டிண்டு போக்குவரத்து ஆகி எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலர்ந்தளராயிற்றே அப்படின்னு சொல்கிற மாதிரி கிருஷ்ணன் இப்போ எதிர இருக்கான். யாருக்கு எதிர? ஆண்டாளுக்கு எதிர. ஆண்டாள் நின்றுருக்கா. ஆண்டாளுக்கு பின்னால் 5 லட்சம் கோபியர்கள், 5 லட்சம் கோபியர்கள், அவ்வளோ கோபிகள் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக நம்மெல்லாம் கோயிலுக்கு போய் பார்க்குறோம். இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் விசேஷமாக பகல் 10 உற்சவம். அந்த மண்டபமே கொள்ளாத அளவில் பாகவத கோஷ்டிகள், பக்தர்கள் ரங்கா 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 ரங்கான்னு சொல்லுவாள். ரங்கநாதனை பார்த்தோன்னே என்ன சொல்ல தோணும்? ஏதாவது ஓணும்னு கேட்க தோணுமா? வீடு கொடு, வாசல் கொடு, எனக்கு வியாதி இல்லாத ஒரு நிலையை கொடு அப்படின்லாம் கேட்க தோணலை நமக்கு. அவனுடையதான பேரை வாயில் சொன்னால் போரும். அவனுடையதான கஸ்தூரி ரங்கா, கல்யாண ரங்கா, காவேரி ரங்கா அப்படின்னு கஸ்தூரின்றதான ஒரு சாந்த நெத்தியில் சாத்தின்னு இருக்கக்கூடியவனே, காவேரிக்கு நடுவில் படுத்துட்டு இருக்கக்கூடியவனே, கல்யாண ரங்கா மங்களங்கள்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியவனே, இன்னும் மகான்களால் பூஜிக்கக்கூடியவனே, மகான்கள்லாம் உன்னையே சரணம்னு பண்ணுறான். தீன தயாலான்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி சாதாரணப்பட்டவர்களும் உன்கிட்டயே வந்து விடறான். ஏன்னா அவளுக்கெல்லாம் நன்னா தெரிஞ்சிடுது. அவனுக்கு என்னமோ புத்தி இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவன்தான் சிறந்த புத்திமான். ஏன்னா அறிவில்லாதவன்னு ஒருத்தரை சொல்கிறோம். ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவை பார்த்தியா? உன்கிட்டக்க வந்து நின்றுட்டான். நீ தான் என்னை காப்பாற்றணும்னு வந்தான். இவனை விட ஒரு புத்திசாலி உலகத்தில் உண்டா? ரங்கநாதன் கோயிலில் போய், ஏ ரங்கா, நீ தாண்டா என்னை காப்பாற்றணும், உன்னை விட்டா வேறு கதி இல்லைன்னு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொன்னான்னா அவன் தான் புத்திசாலி. ஏன்னா அவன் யார்கிட்ட போய் நின்றுருக்கான்? தேவாதிதேவனை, தேவர்களுக்கெல்லாம் தேவன், ஸ்ரீரங்கத்துக்கு நாயகன். இதுக்கு முன்ன அந்த ரங்கநாதன் எங்கே இருந்தான்? அந்த மாதிரி ரங்கா 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 உன்னுடையதான பேரை சொல்லக்கூடியது, உன்னுடையதான பெருமையை சொன்னால் போகிறோம். எங்களுக்கு இந்த வியாதிகள்லாம் போகணும்னு உங்ககிட்ட நான் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. இதை கொடு அதை கொடுன்னு கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. உன்னுடையதான பேரை சொன்னாலோ, உன்னுடையதான பெருமையை பற்றி பேசினாலோ வேண்டிய செல்வங்கள் எங்களுக்கு தானாக வந்து சேரும். ஏன்னா எங்கள் பெரியவாள்லாம் அப்படி தான் இருந்திருக்கா. அதனால் உன்னுடையதான பேரை சொன்னால் போரும் அப்படின்னு பாமர ஜனங்கள்லாம் ரங்கா ரங்கான்னு கூப்பிட்றதா இல்லையா? அந்த மாதிரி இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, கண்ணன் நேரம் நின்றுருக்கான், ஆண்டாள் நிற்கிறா. ஆண்டாளுக்கு பின்னால் 5 லட்சம் கோபியர்கள், பெரிய படை. ஆண்டாளுடையதான கோஷ்டி அப்படி இருக்குது. கோதா கோஷ்டின்னு சொல்கிறது 5 லட்சம் கோபியர்கள், இடைச்சியர்கள். நின்னதுனாலே கண்ணன் உங்களுக்கு என்ன ஒன்றாலும் நான் பண்ணுறேன்ட்டான் ஒரே வார்த்தையில்.
என்ன இப்போ கண்ணனுக்கு பின்னால் ஒருத்தரும் கிடையாது, இன்னும் ஆண்டாளே எதிர்தான் இருக்கா, இன்னும் பக்கத்தில் வரலையே, எதிர ஆண்டாள் இருக்கா. அவளுக்கு பின்னால் 5,00,000 கோபியர்கள் பஜனை பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கா. கண்ணன் சொன்னான், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன், இனிமேல் இட்ட வடக்காய் இருப்பவன் அப்படின்றதான பேர் அப்படின்னு சொன்னான். இப்போ ஆண்டாள் பேச ஆரம்பித்தா. என்ன பேசுகிறதுனே தெரியல. கண்ணனுடையதான அழகாக பார்த்தான். அழகா தலையை வாரி விட்டுருக்கா அம்மா, அதுக்கு மேலே மயிலறகு வச்சுருக்கா, கழுத்தில் ஏதோ அந்த மணி கிணி போக்குவரத்தெல்லாம் அந்த ஆயர்பாடி இல்லை என்ன கிடைக்குமோ அதெல்லாம் அலங்காரமாக கண்ணன் போட்டுருக்கார். கையில் வங்கி, ஒட்டியானம், காலில் சலங்கை, ஒரு பட்டு வேஷ்டி ஒன்று. கண்ணனுடையதான வடிவழகானது அற்புதமாக இருக்குது. உடனே என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஆண்டா. துருவன் சுவாமியை பார்த்தோன்னே என்ன பண்ணார், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். துருவன் எங்கள் அப்பா மடியில் உட்காரணும்னு கேட்க தோணலை அவருக்கு. துருவன் ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதே மாதிரி இந்த இடத்துல ஆண்டாள் என்ன பண்ணா, அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. சுவாமியை பார்த்த உடனே என்ன அர்ச்சனை பண்ணா அப்படின்னா, அன்றிய உலகம் அளந்தாய் அடி போற்றி. ஹே பிரபு, வாமனமூர்த்தியாக இருந்து யாச்சகம் வாங்கி இந்த 3 லோகத்தையும் அளந்தைய அந்த திருவடிக்கு போற்றி. முதல்ல சுவாமியுடையதான பாதத்தை தான் நமக்கு ஆசைப்படுறோம். ஏன்னா சரணமுலே நிம்மதின்னு ஒரு கீர்த்தனையும் பாடுறான். நமக்கு நிம்மதி எங்கே வரும்னா சுவாமி சரணத்தில் தான் கிடைக்கும். அதனால தான் அந்த பாட்டையே சரணமுலே நிம்மதின்னு ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி ஆண்டாள் என்ன பண்ணானா, அன்றிய உலகம் அளந்தாய் அடி போற்றி. 3 உலகத்தையும் அளந்தையப்பா, அந்த திருவடிக்கு போற்றி. முதல்ல புஷ்பத்தை சமர்ப்பிச்சா. அடுத்தது தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. கிருஷ்ணா, நீ இதுக்கு முன்ன ஒரு காரியம் பண்ண, எல்லாமே கண்ணன் தானே, என்ன எதிரே இருக்கிறவன் கண்ணன் தான். இந்த கண்ணன் தான் வாமனனாக இருந்து யாச்சகம் வாங்கி திரிவிக்ரமனாக வளர்ந்து 3 உலகத்தையும் அவனந்தான். 2 உலகம், 3வது மகாபலி சக்கரவர்த்தியுடையதான தலை அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். திருவடிக்கு முதல்ல அஞ்சலி. 2வது தென்னிலங்கை அப்படின்னு ஆரம்பித்தா. இந்த லங்காபுரியில் போய் இந்த ராவணனை வதம் பண்ண, அந்த ராவண யுத்தம்ன்றத வால்மீகி அனுபவிக்கும்போது அதுக்கு சமமான ஒரு யுத்தம் நடந்ததாகவே தெரியல. அந்த ஒரு சண்டையானது அப்படி இருந்துதான். நம்மெல்லாம் இங்கே பாகிஸ்தான் சண்டை, இந்த சண்டை, அந்த சண்டை, அதெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்த சண்டை. அந்த சண்டையில் நீ ஒரு வெற்றியை காண்பிச்சியே, அந்த விஜயராகவனா நின்னையே, உன்னுடையதான தோள்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், அதை பார்த்தா கைகூப்பணும்னு தோல்றது என்ன. அந்த தின்தோல் அப்படின்னு ஆழ்வார். தின்தோல்னா ரொம்ப திறமை வாய்ந்ததானது, பலம் வாய்ந்ததான தோலுக்கு மங்களாசாசனம், மங்களம் உண்டாகட்டும். ஏன்னா அப்பா சொன்னாரோ இல்லையோ, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாரோ இல்லையோ, அந்த மாதிரி உன்னுடையதான தோள்களுக்கு வெற்றி, உன்னுடைய தோள்கள் நன்னாக இருக்கட்டும் அப்படின்னா. அதாவது சாமர்த்தியம், யார் காலில் நம்ம விழுந்திருக்கோன்றதை பார்க்கணும். அடுத்த பதத்தில் கண்ணனுடையதான சாமர்த்தியத்தை பேசினா அந்த இடத்துல. ஏன்னா கண்ணனுடையதான திருவடியில் விழுந்த ஆண்டால் கண்ணனுடையதான சாமர்த்தியத்தை உடனே அவனுடையதான பராக்கிரமத்தை காண்பிச்சான். ஏன்னா இந்த கண்ணன் தான் இதுக்கு முன்ன ராமனாக இருந்து இப்போ ஏற்பட்டதான காரியங்கள்லாம் பண்ண. அடுத்தது இதுக்கு முன்ன பண்ணதெல்லாம் வேண்டாம், இப்போ நான் பண்ணதையே சொல்லேன் அப்படின்னார். இந்த கண்ணனாக இருந்துன்னு பண்ணக்கூடியதான காரியத்தையே நீ சொல்லு, என்றைக்கோ பண்ணது நேற்று பண்ணதெல்லாம் வேணாம், எனக்கு இப்போ பண்ணதையே சொல்ல அப்படின்னார் கண்ணன். ஏன்னா கண்ணனும் ஆண்டாலும் அந்த அளவில் ஒன்று சேர்ந்துட்டான். ஆண்டாள் என்ன சொல்கிறாலோ கண்ணன் திருச்சி விசாத்துறார். உடனே கண்ணன் என்ன சொல்கிறாலோ ஆண்டாலும் அதை கேட்குறான். உடனே கண்ணன் என்ன ஆசைப்பட்டா, என்னை பற்றி 2 வார்த்தையை பேச. ஏன்னா நமக்கு ரொம்ப வேண்டியவா நம்மளை பற்றி 2 வார்த்தை பெருமையாக பேசினா நமக்கு ஒரு சந்தோஷம்.
ஏன்னா மனப்பூர்வமாக உள்ளதை பேசுவா அவதனா அப்படின்னு கண்ணன் ஆசைப்பட்டான். உடனே என்ன பண்ணானா, அந்த சகடத்தை உதைத்திய, சகடம்னா அந்த சக்கரம் போல் ஒரு ராட்சசன் வந்தான் கண்ணனை கொன்னுன்னுட்டு. அந்த சகடத்தை என்ன பண்ணானா, காலால் மெதுவாக ஒரு தட்டு தட்டினாரான் கண்ணன். தட்டின உடனே 100 துண்டாக போய் விழுந்தானான் அந்த சகடாசுரன்றதான ராட்சசன். அதனால் என்னன்னா, அப்படி உதைச்சி ஒரு பெரிய காரியத்தை பண்ணிய, ஆனால் நீ பண்ணதோ சாதாரணமாக ஒரு தட்டு தான் தட்டின. ஆஞ்சநேயர் ராவணனை மெதுவாக தான் அடித்தார்னு சொல்லுவாள். என்ன ஓங்கி அடிச்சிருந்தாருன்னா அன்றைக்கே 10 தலையும் தும்முன்னு விழுந்துட்டுருக்கோம். ராமருக்கே அப்படி ஒரு காரியம் பண்ண வேண்டியதான்னு நிலைமை வந்திருக்காது. இன்னும் ஆஞ்சநேயருக்கு அப்படி ஒரு பலம், விஸ்வரூப ஆஞ்சநேயர்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஏற்படுதான கையில் இருக்கிறவருக்கு எப்படி ஒரு பலம் வந்திருக்கும். அதே மாதிரி கண்ணனுடையதான திருவடிக்கு அப்படி ஒரு பலம். ஏன்னா உலகத்தையே அளந்த திருவடி, காடு மலை எல்லாத்தையும் தன்னுடையதான திருவடிக்கு கீழே வச்சுட்டார். அப்போ ஏற்பட்டதான திருவடியினால் மெதுவாக அந்த சகடத்தை தொட்ட உடனே, அதாவது இப்படி தட்டின உடனே அது 100 சுக்கா போச்சான். அப்போ ஏற்பட்டதான காரியத்தை பண்ணதான உன்னுடையதான புகழை நான் என்ன பண்ணுவேன், உன்னுடையதான புகழுக்கு போற்றி அப்படின்னு சொன்னான். அடுத்தது, கன்று குடிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. ஒரு சமயம் என்ன ஆகிடுதான், கம்சனால் அனுப்பப்பட்டதான ஒரு ராட்சசன் கண்ணனை எப்படியாவது கொல்லணும்னு வந்தான். பசுமாடோட கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு உள்ளே பூந்துட்டான் அவனும். ஆனால் கண்ணன் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா கண்ணன் அந்த பசுமாட்டுக்கிட்ட அவ்வளோ பிரீத்தியாக இருந்தவன். எது நம்ம கண்ணுக்குட்டி, எது நம்ம கண்ணுக்குட்டி இல்லை, எது முதல்ல கண்ணுக்குட்டி, எது கண்ணுக்குட்டி இல்லை அப்படின்றது நன்னா தெரியும். ஏன்னா சாதாரண அறிவுள்ள மாட்டுக்கு எது நம்ம கண்ணுக்குட்டின்னு தெரிஞ்சுட்டு பாலை கொடுக்கும். எது அந்த கண்ணுக்குட்டி எது நம்ம மாடுன்னு தெரிஞ்சுட்டு தான் போய் பாலை சாப்பிடும். மாறி வேறு ஒரு பசுமாட்டுக்கிட்ட போய் பால் சாப்பிடாது. அந்த மாதிரி அறிவு இருக்கும்போது இந்த கண்ணனுக்கு எது நம்ம கண்ணுக்குட்டி, எது நம்ம கண்ணுக்குட்டி இல்லை வேறுதோ அப்படின்னு தெரியறதோ இல்லையா. அதனால் இது கண்ணுக்குட்டி இல்லை, இது வேறுதோ ராட்சசன் நினச்சிட்டு அவனை, அந்த ராட்சசனை வதம் பண்ணாரான். அப்பேற்பட்டதான காரியத்தை பண்ணவனுக்கும் போற்றி அப்படின்னா. அப்புறம் மேற்படி பெரிய காரியம் நமக்கெல்லாம் சகாயம் என்ன பண்ணேன்னா, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. தேவேந்திரனால் ஒரு கஷ்டம் வந்தது. அந்த கஷ்டம் ஏன் வந்தது அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை பலவிதமான பிரசாதங்கள்லாம் பண்ணிட்டு உடனே தேவேந்திரன் என்ன பண்ணானா, மழையை கொடுத்து எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்தானான். உடனே அந்த மழையிலேருந்து நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக கண்ணன் அந்த சுண்டு விரலால் அந்த கோவர்தன மலையை தூக்கி எல்லாரையும் காப்பாற்றினாராம். அப்பேற்பட்டதான ஒரு பரம கருணை உள்ளதான கிருஷ்ணா, உனக்கு மங்களாசாசனம், உனக்கு நல்லது ஏற்படட்டும், எங்களுக்கு நல்லது ஏற்படட்டும், உனக்கு போற்றி அப்படின்னு அடுத்தது சொன்னான். அடுத்தது சண்டையில் கண்ணன் என்ன பண்ணுவாராம், வேலால் சண்டை போடுவாராம். அப்படி வேலால் சண்டை போடும்போது பல ராட்சசர்கள்லாம் மாண்டு போனான், துஷ்ட குணம் உடையவர். அப்பேற்பட்டதான வேலுக்கே முதல் போற்றி. கண்ணனுக்கு வேலும் ஒரு ஆயுதம்ன்றது இங்கே தெரியுது. அந்த வேலுக்கும் போற்றி, அந்த வேலுக்கு ஒரு அஞ்சலி அப்படின்னு அங்கே ஒரு திருவடியில் ஒரு புஷ்பத்தை சேர்த்தா. இப்படி இருக்கக்கூடியதான கிருஷ்ணா எவ்வளோ அர்ச்சனை பண்ணுவோம். மாமாயன், மாதவன், வைகுந்தன் அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் ஆரம்பித்தது தான். அப்புறம் தான் ஆரம்பத்திலேயே ஒன்று ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படி சஹசிரநாமம் பண்ணியும் திருப்தி இல்லை. இப்படியே எங்களுடையதான காலமானது உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, உன்னை நினச்சிட்டு, உன்னையே மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடியதான காலமாக எங்களுக்கு நீ என்றெங்கும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான். இப்படி ஒரு நிலையே எங்களுக்கு இலையா துணதால் ஒருங்க பிடித்து போதை இசை நீயே, இப்படியே ஒரு வாழ்க்கையை நீ எங்களுக்கு கொடுக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கோவில்களில் அர்ச்சனை பண்ணுறது ஆண்டாள் தான் நமக்கு முதல் வழி காண்பிச்சு வச்சா.
அப்பேற்பட்டதான ஆண்டாளுடையதான திருவடி வாரத்துக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டு ஆண்டாள் திருவடிகளே சரணம்.